மிளகும் சீரகம் தாளிச்சு போட்ட மணமணக்கும் பொங்கலுக்கு இப்படி ஒரு வேர்க்கடலை சட்னி பண்ணி பாருங்க. சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த வேர்க்கடலை சட்னி ஆந்திரா ரெசிபிங்க. இதுக்கு பல்லில சட்னின்னு சொல்லுவாங்க. ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்து நல்லா வதக்கணுங்க. வதங்கின பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம வேர்க்கடலை 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுக்கணும். ரொம்ப செவந்த மாதிரி வரணுங்க. கருகாம வேர்க்கடலை மீடியம் ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா அந்த மனமும் சுவையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு மையாக அரைக்கணுங்க. இதோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டு இஞ்சி கொஞ்சமாக போட்டு அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு 2 பல்லு கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு மையாக அரைக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மையாக அரைக்கணும். இப்படி மையாக அரைச்ச சட்னியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு சூப்பர் டூப்பர் தாளிப்பு போடணும். என்ன கமகமான்னு வாசனை வருதுங்க. இந்த வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து இந்த சட்னியில் போட்டிங்கன்னா அதெல்லாம் சட்னி ரெடி ஆச்சுங்க. பல்லியில் சட்னி நீங்களும் பண்ணிடலாம். இது பொங்கலுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல சூப்பர் டூப்பர் காம்பினேஷன். எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க. இன்னொரு விஜய் விருது சமையலுடன் எங்கள் முன் வரும் வரை வாழ்க வளமுடன்.